நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள் என்கிற திருத்தூதர்களின் சாட்சியத்தை இன்று வேதம் பதிவு செய்து நமக்கு அளிக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நாமும் சாட்சியமாக்கி கடவுளுக்கு உகந்த சாட்சிய வாழ்க்கை வாழ மன்றாடி செபித்து இறை இரக்கத்திற்காய் மன்றாடுவோம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். இன்று திருப்பாடல் 27 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும் என்கிற பல்லவி வார்த்தைகளை பாடி துதிக்கிற போது கடவுளுடைய இல்லத்தில் வாழுகிற பிள்ளைகள் கடவுள் விரும்பும் விதமாகவே தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். நம்பிக்கையோடு நாமும் ஆண்டவருடைய இல்லத்தில் குடியிருக்க ஆர்வமாய் மன்றாடி செபிப்போம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் என்கிற வார்த்தைகள். ஒளியில் நடக்கிற பிள்ளைகள், ஒளியை விரும்புகிற பிள்ளைகள், ஆண்டவரே நம் மீட்பராய் இருக்கிறார் என்று அவருக்கே அஞ்சி வாழ்வார்கள். இன்றைக்கு மனிதன் எத்தனையோ காரியங்களுக்காக அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நாமும் நம்முடைய வாழ்வில் மனிதர்களை கண்டும் சூழ்நிலைகளை கண்டும் எதிர்காலத்தை கண்டும் அஞ்சி நிற்கிறோம். இதோ ஆண்டவர் எனக்கு ஒளியாக இருக்கிறார் என்று ஒருவர் நம்புகிற போது கண்டிப்பாக அவர் அச்சத்திலிருந்து விடுவிக்கப்படுவார். இந்த ஆசீர்வாத கிருபை இன்று நமக்கு கிடைக்க மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின்
குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகளை இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவரின் அழகு என்பது எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற போது அவருடைய இரக்கத்திலும் அவருடைய உண்மையிலும் அவருடைய நீதியிலும் அது வெளிப்படுகிறது. யாரெல்லாம் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் அன்போடும் தங்களை வடிவமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரின் அழகை காண்பார்கள். இந்த பேருபாக்கியம் நமக்கும் கிடைக்க அவரது இல்லத்தில் குடியிருக்கிற பிள்ளைகளாக எந்நாளும் பயணிக்க மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் உள்ளம் வலிமை பெறட்டும் என்கிற வார்த்தையின்படியாக, மன உறுதிகள் என்கிற வார்த்தையின்படியாக, ஆண்டவருக்காக காத்திரு என்கிற வார்த்தையின்படியாக நாங்கள் உம்முடைய இரக்கத்திலே காத்திருந்து பயணிக்க எங்களுக்கு உதவி அருளும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு மீட்பு. என்னாலும் இதை உணர்ந்து பயணிக்கிற நல்ல ஞானத்தின் பிள்ளைகளாக நாங்கள் விளங்க எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன், ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.